பெரம்பலூர் அருகே உரிய அனுமதியின்றி மது விற்பனை செய்த நபர்களிடமிருந்து 340 மது பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தில் பெரம்பலூர் துறையூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையின் வட்டாட்சியர் சுகுணா தலைமையில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரசு மதுபான கடை அருகே ஒரு அறையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக கண்காணிப்பு குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் மது விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரிடமிருந்து 51,000 ரூபாய் மதிப்பிலான 340 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த குழுவினர் பெரம்பலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ராஜசேகர் மீது மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.